வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் கட்டுமானப் பணிகள், சொத்துகள் விற்பனை மற்றும் நிதிசார் பரிவர்த்தனைகள் குறித்த கண்காணிப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய எல்லைப் பகுதிகளில் கடந்த 5 ஆண்டு காலத்திற்கான நில ஆவணங்களை ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். போதைப்பொருள் மற்றும் ஆயுத கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எல்லைப் பகுதிகளில் கள்ளநோட்டு புழக்கம் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்கொள்ளும் வகையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் திரு அமித் ஷா கூறினார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 99% மருத்துவர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை நிரப்பிக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை தற்போதைய 7.5%லிருந்து அதிகரிப்பது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு முக்கிய காரணியாக திகழ்கிறது என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை நிலாம்பூரில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் பலர் தாவேகவில் இணைந்து வருவது வரவேற்கத்தக்கது என்று திரு செங்கோட்டையன் கூறினார். வர்த்தக கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் தெரிவித்தார். தென்காசியில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சங்கம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை, கோவை போன்ற பெருநகரங்களில் நடத்தப்பட்டு வரும் இத்தகைய கண்காட்சிகள் தென் மாவட்டங்களில் நடத்தப்படுவதன் மூலம் சிறு தொழில்துறையினருக்கு நம்பிக்கை அளிக்கும் என்று திரு மதன்ராஜ் கூறினார். முன்னதாக இந்த கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள 108 அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தேர்தல் சமயத்தில் வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தற்போது வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று கூறி மக்களின் கவனத்தை திசை திருப்ப தாவேக அரசு முயற்சி செய்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மேட்டூர் அணை உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 436 திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள் தொடர்பாக மாநில அரசு உரிய விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றச் செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கு
தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாசு ஏற்படுவதை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தடுப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் தெரிவிக்கிறார். பாபநாசம் ஏரியால துணிகள் நம்மளோட ஆற்றில் கொட்டுற மாதிரி பொல்யூஷன் ஒன்று இருக்கு. சாக்கடை ஆற்றில் கலக்கிற மாதிரி ரெண்டுமே நம்ம தவிர்க்கணும். நெக்ஸ்ட் வீக் ஒரு ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் மீட்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் தன்னார்வலர்கள் என்ஜிஓஸ் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு கிளியர் ஆக்ஷன் பிளான் கொண்டு வரோம். அடுத்த ஒரு 6 monthsல என்ன பண்ணணும் நம்ம மந்த் வைஸா நம்ம ஃபாலோ பண்ணி என்னோட டார்கெட் அடுத்த ஒரு 6 months to 1 yearல நம்ம தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் விசிபிள் சேஞ்சஸ் கொண்டு வரணும். தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானில் அண்மையில் தொடங்கப்பட்ட 2வது சர்வதேச விமான நிலையம் விரைவில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வரும் என்று அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் உள்ள இந்திய வம்சாவளியினரை இழிவுபடுத்தும் வகையில் சீனாவிலிருந்து செயல்படும் 3 சமூக வலைதளங்களை அந்நாட்டு அரசு தடை செய்துள்ளது. பலூச்சிஸ்தானில் சரக்கு வாகனங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று வர்த்தகர்கள், போக்குவரத்து துறையினர், தொழில் நிறுவன தலைவர்களின் கூட்டுக்குழு அந்நாட்டு அரசை வலியுறுத்தியுள்ளது. திரிபுராவில் அம்மாநில காவல்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று தில்லி காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் கிராமத்தில் இம்மாதம் 10ஆம் தேதி மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கோவை குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்களை கையாளும் திறன் நடப்பு நிதியாண்டில் 8.93% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. இணையவழி கட்டட திட்ட அனுமதியை விரைவில் வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் திரு ராகுல்நாத் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம், 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மங்கோலியாவின் உலான்பாத்தர் நகரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் 74 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சாகர் ஜக்லன் தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் காஜல் தோச்சக் தங்கப்பதக்கம் வென்றார். இதே எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும், 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பாவும், 62 கிலோ எடைப்பிரிவில் மான்சி அஜ்லாவத்தும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தைப்பே ஓபன் தடகள போட்டியில் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 3-1 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷ் அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் டேடே தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆடவர் சப் ஜூனியர் தனிநபர் போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உட்பட மொத்தம் 7 பதக்கங்களை வென்றுள்ளது. உலான்பாத்தரில் நடைபெற்ற ஆசிய தனிநபர் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை சவிதா ஸ்ரீ பாஸ்கருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை வெகுவாக குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பாத்தர் ஓபன் மல்யுத்த போட்டியில் நேற்று இந்தியா 2 தங்கம், 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.